முக்கியமாக தனுஷ் சாருக்கு ஒரு பெரிய பார்ட் இருக்குது அந்த எதிர்நீச்சல் பார்ட்டுன்னு வந்து. ஏன்னா இது நிறைய ஸ்டேஜஸில் வந்து 2 பேருமே சொல்லியிருக்காங்க. தனுஷ்க்கு வந்து எஸ்கேவை நம்ம கம்மியாக அண்டர் யூட்டிலைஸ் பண்ணிட்டோமோ 3ல், அவரோட பொட்டென்ஷியலுக்கு நம்ம பண்ணலையோன்ற அந்த ஒரு ஹெசிடேஷன் இருந்ததுனால தான் வெற்றிமாறன் சார் கிட்ட போய் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து நல்லா பண்ணுறாரு, அவருக்கு ஒரு கதை இருந்தால் சொல்லுங்க உங்கள் அசிஸ்டன்ஸ் கிட்ட அப்படின்னு. ஆக்சுவலாக எதிர்நீச்சல் படத்தோட ஸ்டோரி வந்து தனுஷ்க்கு சொல்ல வேண்டியப்பட்ட ஒரு கதை. துரை செந்தில் அவர் வந்து தனுஷ்க்கு சொல்லலான்ற ஒரு கதையை இவர் எஸ்கேக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த தனுஷ் பண்ணது வந்து அந்த டைமில் வந்து ஒரு இன்னொரு பீக் மொமெண்ட்டை ட்ரிகர் பண்ணி விட்டுச்சு. ஏன்னா அவர் ஹீரோ ஆயிட்டாரு, அந்த கரெக்டான ஒரு மீட்டர் ஒன்று வேணும்ல, ஒன்று அடித்தா ஓகே ஹீரோ அப்படின்றதுக்கு அது எதிர்நீச்சல் கொடுத்துச்சு. நான் எதிர்நீச்சல் படத்தோட ட்ரெய்லரோ சாங்கோ இதெல்லாம் முன்னாடி பார்த்துட்டு இருக்கும்போது அகைன் இது ஒரு நல்ல ஒரு காமெடி படம், சூப்பராக ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் போனேன். எல்லாருமே அதெல்லாம் சிவகார்த்திகேயன் படம்னால ஜாலி படம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு காமெடியாக இருக்குது. அகைன் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே அப்படி போய் ஜாலியாக ஒன்று போகும். பட் இதில் வந்து எனக்கு எதிர்நீச்சலில் செகண்ட் ஹாஃப் எக்ஸ்பெக்டே பண்ணல. டைலாக் இல்லை, ஒன்லி எமோஷன். இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருன்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஆக்சுவலாக நல்லா ஒர்க் ஆகிருந்தது. ஈவன் அதில் வந்து இன்னொரு ட்ராக் ஒன்று போகும், அந்த ஃபேமிலி ட்ராக் ஒன்று போகும். பட் இந்த பக்கம் அவர் வந்து அந்த ஒரு அத்லட்டா அதில் ஒரு சீரியஸான ஒரு ஃபேஸ் எஸ்கேக்கு தெரிஞ்சுது. ஒரு காமெடி டு சீரியஸ் டான்ஸ், இவருக்கு சீரியஸ்னஸ் வருது, அவர் வருத்தப்படுறாரு, அது நமக்கு கரெக்டாக வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற அந்த 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 விஷயம் நல்லா இருந்துச்சு. அதில் அவரோட அந்த எமோஷனல் சைடு தாண்டி அந்த படத்துலேயே நிறைய ஒரு எமோஷனலான ஒரு சீன் இருக்கும். அந்த பொண்ணு அந்த அநியாயமாக பண்ணி அதை இது பறிக்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு காமெடி படத்தில் இந்த மாதிரியான ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை வைக்கும் போது அது ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு பயங்கரமாக இருக்குது. அது ஒர்க் ஆகலை அப்படின்னா படமே காலி ஆகிடும். ஏன்னா